Assalamualaikum, welcome to our channel. Vahi's recipes la nama endha recipes paaka poradilla. We gonna see unboxing video of our Eureka Forbes Vacuum cleaner. So Eureka Forbes இந்த vacuum cleaner வந்து 7300 rupees MRP வருது. ஸோ இதோட யூசேஜஸ் அண்ட் இது எப்படி ஃபிட் பண்ணுறது, இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் ஒரு டைமு, உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுன்றதுக்காக எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதுதான் மெயின் ஹெட் இதோடது. ஸோ இந்த ஹெட்டில் வந்து சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இட் கம்ஸ் வித் அ வீல். ஸோ நம்ம எங்கே போனாலும் நம்ம இதை இழுத்துகிட்டே போக முடியும். ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கும். நம்ம ஸ்விட்ச் போய் ஆஃப் பண்ண அவசியம் இல்லை, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பக்கத்துலேயே இது பண்ணிக்கலாம். இது ஸ்விட்ச் நம்ம எவ்வளோ தூரம் வேணால் இந்த ஒயரை இழுத்துக்கலாம். நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நான் எங்கே இருந்தாலும் அந்த ஒயர் வந்து உள்ளே அதுவாகவே ரோல் ஆகி நின்றுக்கும். ஸோ அதோட பர்பஸ் தான் அந்த காயில் சிம்பிள் போட்டு அந்த மிஷினில் இருக்கிறது. ஸோ நம்ம அந்த பட்டன் அமுக்குனா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒயர் வந்து உள்ளே வந்து சக் ஆகிக்கும். ஸோ அதுதான் அதோட பர்பஸ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. நம்ம வந்து மினிமல் டு மேக்ஸிமைஸ் லெவல் வேக்யூமோட ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கார்பேஜ் கலெக்டிங் பேகு. ஸோ நம்ம ஜஸ்ட் புல் பண்ணி இதை ஓப்பன் பண்ணாலே வந்துடும். இதில் கார்பேஜெலாம் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது தனியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செவரல் சக்ஷன் பைப்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் இருக்கும். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட ஒரு லென்த்தி ஒயர் வரும், அது ஒரு லென்த்தி வேக்யூம் பைப் வரும். அந்த பைப்புக்கு வந்து 3 இல்லைனா 2 எக்ஸ்டென்ஷன் பைப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்காகனா இப்போ கட்டில் கீழே லேப்டாப் மேலே நம்ம க்ளீன் பண்ணும் போது நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுங்கிறதுனால எக்ஸ்டென்ஷன் பைப்போடு கொடுத்துருக்காங்க. அண்ட் செவரல் சக்ஷன்ஸ் கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்னொன்னோட யூசேஜ் வந்து ஒன்றா இருக்குது. இதை நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து வாட்டர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் இதை வண்டி கழுவுறது, இந்த மேடை கழுவுறது, இந்த மாதிரிலாம் வாட்டர் யூஸ் பண்ணி சோப் ஆயில் வச்சு கூட நம்ம பண்ணலாம். பட் நாங்கள் அது பண்ணலை, பிகாஸ் வி ஹேவிங் பவர் வாஷ் வித் அஸ். ஸோ அதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் அப்லோட் பண்ணுறேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒரு பர்பஸ் இருக்குது. இது வந்து நார்மல் ஃபோர்க் க்ளீன் பண்ணுறது. இது வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக கார் வாஷ் அடாப்டர் மாதிரி நம்ம நல்லா பாயிண்டடாக இருக்கும், எட்ஜ் வந்து பாயிண்டடாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரெசிஷன் கிளீனர். இதுக்கும் வந்து பாயிண்டட் எட்ஜ் இருக்கும். ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். வேக்யூம் கிளீனரோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தும்மல் இப்போ நம்ம துடைக்கும் போது சில பேருக்கு தும்மல் அலர்ஜியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸோ நம்ம வீடாக இருக்கும் போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் சக்ஷன் பைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு மெலிசா ஒரு பைப் காமிச்சாலும் அது வந்து எதுக்குன்னா சோஃபா எடுக்கலாம் க்ளீன் பண்ணலாம். இது வந்து எல்லா சர்ஃபேஸும் க்ளீன் பண்ணலாம். ப்ரஷஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரஷஸ் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு பர்பஸ் அதில் எழுதியிருக்கும். ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும் ஒரு ப்ரஷஸ்ஸு, ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும், ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக இருக்கும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். அதிலே அட்டாச்சாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப் இருக்கும் அந்த டியூப்லேயே. அது இல்லாமல் 2 எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்துருப்பாங்க. அதோட 1 எட்ஜை வந்து நம்ம இதில் வச்சு கிளாக் வைஸாக நம்ம டர்ன் பண்ணோம்னா அது லாக் ஆகிடும். மெயின் ஹெட்டில் லாக் ஆகிடுச்சா நம்ம நல்லா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க லாக் அண்ட் அன்லாக் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பைப் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் பண்ணி எவ்வளோ லென்த் வரும்ன்றதை காமிக்கிறேன். ஸோ நல்ல லென்த் இருக்கும். நமக்கு வந்து மேலே ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் ஃப்ளோர் தான் க்ளீன் பண்ண போகிறேன், அதனால் ஃப்ளோர் க்ளீனர் வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறதுனால நம்மளோட கைக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே வளைஞ்சு கொடுக்கும் மீன்ஸ் இட்ஸ் நாட் பெண்டபிள். பட் ஆனால் வந்து என்ன பெண்ட் ஆகாது. ஆனால் வந்து அதோட முன்னாடி இருக்கிறது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதாவது மூவபிளாக இருக்குங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ளோர் நம்ம தூசியாக இருந்துச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வழுவழுன்னு தண்ணி போட்டு துடைச்ச மாதிரி இருக்கும் வேக்யூம் க்ளீனரில். ஸோ நம்ம இப்போ வந்து சைட் டைல்ஸ் எல்லாம் கூட இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சு நம்ம இங்கே இந்த மாதிரி டர்ன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸ் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.